இதே போல் நம்ம எல்லா மிளகாயும் நம்ம வெட்டிக்கலாம். இந்தி எடுத்துக்கிறோம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு எடுத்துக்கிறோம், 1/2 ஸ்பூன் வந்து சீரகம் எடுத்துக்கிறோம், ஸ்பூன் மல்லி எடுத்துக்கிறோம், வர மல்லி, 1 ஸ்பூன் வந்து உளுத்தம்பயிறு எடுத்துக்கிறோம், 1 ஸ்பூன் கடலைப்பயிறு எடுத்துக்கிறோம். அப்படியே பொன்னிறமாக லைட்டாக நம்ம இதை வதக்கணும். எடுத்துக்கலாம். அப்படியே எண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5-6 பூண்டு பல் சேர்த்துக்கிறேன், 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இது கூட போட்டு நான் இதை அப்படியே வறுத்துக்க போகிறேன். வெட்டி வச்ச பச்சை மிளகாய் நம்ம இதை சேர்த்து நம்ம அழகாக வதக்கி நல்லா அழகாக வதங்கிட்டு ஒரு 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கணும். 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கணும். வதங்கின வரைக்கும் போதும். இதை நம்ம கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சி கொண்டு வந்துடலாம். இது நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம கொஞ்சம் அரைச்சி கொண்டு வந்துடலாமா. இதை அரைச்சி கொண்டு வந்துட்டோம். கடுகு போட்டுக்கிறோம். கடுகு சீரகம் போட்டு நம்ம தாளிக்கிறோம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு கடுகு சீரகம் கருவேப்பிலை போடுறோம். பச்சை மிளகா காடியில் ஊற வச்சுக்கிறேன். இந்த காடியில் ஊற வச்ச பச்சை மிளகாய் நம்ம சேர்த்துக்கிறேன். நானும் ஒரு காடியில் போட்டு ஊற வச்சுக்கணும். இந்த பச்சை மிளகாயை காடியில் ஊற வச்ச பச்சை மிளகாயை நம்ம இது கூட போட்டு வதக்கலாம். நம்ம இதை அரைச்சி கொண்டு வந்த அந்த விழுதை இதில் சேர்த்துக்கலாம். அப்படியே போனீங்கன்னா நம்ம கொஞ்சம் புளி தண்ணியாக இதில் சேர்க்கணும். புளி தண்ணியை இதில் சேர்த்து நம்ம அப்படியே சேர்க்கணும். கொஞ்சம் வந்து நம்ம இதில் கொஞ்சம் வெல்லம் சேர்க்கணும். நம்ம கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள், சுத்தமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு, மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் சேர்த்து நம்ம இதை அழகாக லைட்டாக கிண்டி விடலாம். எண்ணெய்லாம் சுருண்டு அழகாக வெளியே வருது பாருங்க. நம்ம போட்ட நல்ல மசாலாவும் நல்ல எண்ணெயில் வதங்கி வெந்து எண்ணெய் அழகாக எண்ணெய் பிரிஞ்சு வருது. எல்லாம் வெந்தது. நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா. எண்ணெய் சூப்பரான சுவையான அழகான ஆரோக்கியமான ஒரு எளிமையான மெத்தடில் நம்ம செஞ்சுட்டோம். பச்சை மிளகாய் நான் அரைச்சியும் போட்டுக்கிறேன். சில பச்சை மிளகாயை நான் என்ன பண்ணுவேன்னா காடியில் ஒரு 2-3 நாளைக்கு ஊற வச்சு அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் தான் இப்படி செய்யுங்க. கெட்டு போகாத 1 மாதத்துக்கு மேலேயே வரும். இது நல்லா இல்லையே எல்லா மிளகாயும் நம்ம வதக்கிட்டோம். அதிகமாக காரம் இருக்காது, சாப்பிட்றது நல்லாயிருக்கும். காரம், புளிப்பு, கொஞ்சம் போய் வெல்லம் சேர்த்துருக்கோம். எல்லாம் சேர்த்து நல்ல சூப்பராக நல்ல ஒரு மணமான இது செஞ்சுட்டோம். நீங்கள் மெத்தட் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு.